இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் கோவக்காய் சாதமும் கேரட் ஆம்லேட்டும் ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு 4 பூண்டு, 2 காஞ்ச மிளகா, ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க கோவக்காய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. வடித்து ஆற வச்சிருக்க சாதத்தை நம்ம இது கூட சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான கோவக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கேரட் ஆம்லேட் செய்யறதுக்கு 2 முட்டை, உப்பு, காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படின்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. துருவி வச்சிருக்க கேரட் சேர்த்து நல்லா அடித்து வழக்கமாக நம்ம ஆம்லேட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி கேரட் வேகத்துக்காக நல்லா சிம்மில் வச்சு திருப்பி போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கேரட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.